இன்று மனமிட்டும் பேசும் நாள். தந்த தலைப்பு மனிதனை மனிதனாக்குவது. தாயின் பாசமா இல்லை தாரத்தின் நேசமா அப்படிங்கிற தலைப்பில் நான் தாரத்தின் நேசம் என்று தான் உங்களிடம் வாதாட வந்திருக்கிறேன் கோட்டார் அவர்களே. அதாவது மனிதனை மனிதனாக்குவது வேற ஒரு கோணத்தில் பார்த்தா கூட நம் தாய் ஆல்ரெடி மனிதனாக நம்மளை பிறக்க வைத்து விட்டார்கள். மனிதராக உருவெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை நல்ல முறையில் சீராட்டி பாராட்டி நமக்கு நல்ல அறிவுரையும் செய்து வளர்த்து எடுப்பது தாய் தான். அதில் யாதொரு மாற்றம் இல்லை என்றால் அதுதான் இயற்கை. ஆனால் ஒரு கட்டத்தில் மருமகள் என்று வந்தவுடன் என்னுடைய கடமை முடிந்து விட்டது, இனி நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுவது வழக்கம், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் தாரத்தின் நேசம்தான் மிக சிறந்தது. அது அந்த நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் கூட நம்மளுடைய ஒத்துழைப்பு வேணும். அந்த நேசம் பாசத்துக்காகத்தான் நாம் கடல் கடந்து இந்த மறுபூமியில் வாடி வதங்கி வாழ்க்கையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் தாரம் நேசம் நமக்கு எப்போதும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்பதெல்லாம் வாங்கி கொடுப்பதும் அவர்களுக்காக உழைப்பதும் நம் அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்வதை நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்புவதெல்லாம் நம்முடைய தாரம்தான். நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று கூட மிக துல்லியமாக தெரிந்து கொள்வது கூட தாரம்தான். என்றால் ஒரு கட்டத்தில் தாய்க்கு அடங்காத பிள்ளைகள் இருந்து வருவார்கள். எவ்வளவு தான் புத்தி சொன்னால் கூட அவர்கள் கேட்க மாட்டார்கள். தாய்க்கு பொய்யையும் புரட்டையும் இப்போ உள்ள காலத்தின் சிறு பிள்ளைகள் எத்தனையோ பொய்யான வார்த்தைகளை சொல்லி மொபைல் வந்தவுடன் பல வேலைகளை தாயிடம் காண்பித்து பல பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வது அன்றாட வழக்கமாக இருக்கிறது. ஆனால் தாயுடைய ஒரு பக்கம் அரவணைப்பு இருந்தாலும் தாரத்தின் நேசம் அதில் அங்கே பொய்யும் புரட்டுமே இருக்காது. தாரத்தின் நேசம்தான் நம்மளை மனிதனாக ஆக்குவது. இந்த நேசம் பாசம்தான். என்றால் நமக்கு என்ன உடை உடுத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் காசு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதும் நம்முடைய தாரத்தின் பாசம்தான், நேசம்தான். நாம் ஒருவேளை சாப்பிட்டு இல்லாமல் தூங்கிவிட்டால் கூட 3 முறை 4 முறை வந்து சாப்பிட்டு படுக்க வேண்டும் என்று நம்மளை பாசத்தோடு நேசத்தோடு அழைப்பது நம்முடைய தாரம்தான். அதே போல மற்றொரு பக்கமும் இருக்கிறது. இந்த தாரத்திற்காக நாம் உழைத்து ஓடாய் போனாலும் நமக்கு கிடைத்த பொருளாதாரத்தை எல்லாம் தாரத்தின் பேரை எழுதி வைத்துவிட்டு பல அன்றாட சிரமப்படுவர்களையும் நம்ம கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். ஏன்னா அதிகபட்சமாக தாரத்தின் பாசம்தான் நாம் இப்பொழுதெல்லாம் பலரிடமும் வந்து நாம் கேட்பது, என் மனைவி போல வருமா, எனக்காக உயிரே அர்ப்பணித்தது. அதே போல் உடல் சரியில்லை என்றால் கூட ஒரு உறுப்புகளை கூட தானமாக தருவது தாயை விட தாரம்தான் முன் வருவார்கள். நன்றாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்முடைய உடல் உறுப்பு ஏதோ பழுதாகிவிட்டால் கூட உடனே நம்முடைய தாரம் முன்னுக்கு வந்துவார்கள். என் கணவரை எப்படியாவது பிழைக்க வைத்து விடு டாக்டரே, நாங்கள் என்ன கைமாறு வேண்டாலும் செய்கிறோம், எத்தனை சொத்துக்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, என் கணவரை காப்பாற்றி விடுங்கள் என்று கதறி அழுவதும் இந்த தாரம்தான். என்றால் அப்படிப்பட்ட இணக்கங்களோட இருப்பது இந்த தாரத்தின் நேசம்தான். ஏனென்றால் ஒரு கட்டத்தில் தாயுடைய கட்டம் முடிந்துவிடும். 25-30 வயசு இல்லை 20 வயசு வரைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வாழ்நாள் பூரா வாழப்போவது நம் தாரத்தோடு நேசத்தோடு தான். ஏனென்றால் நமக்கு உற்றாகவும் உறவாகவும் நம் சில கட்டங்களில்
ஆஸ்பத்திரியிலோ முடியாத கட்டத்தில் நமக்கு உணவு தாரத்தின் கையால் நமக்கு நமக்கு சிறு பிள்ளையாக நினைத்து நமக்கு வாயிலே ஊட்டி விடுவார்கள். இந்த தாரம் தாயும் ஊட்டி விடுவார்கள். ஆனால் நாம் ஒரு கட்டத்தில் வயதாகி நல்ல ஒரு மெச்சூரான ஒரு 30 வயசு 40 வயசு கடந்த பிறகும் நமக்கு உடல் நோய்வாய்ப்பட்டால் கூட நமக்கு தாரம் நமக்கு அந்த உணவை ஊட்டி விடுவார்கள், உடையை உடுத்தி விடுவார்கள். இதெல்லாம் தாரத்தினால்தான் முடியும். தாயால் கூட அப்படி ஓரளவு சில கட்டத்தில் மன குமரல்கள் வந்துவிடும். ஒரு வெக்கம் நாணம் இருக்கும். ஆனால் தாரத்தின் அந்த நாணமோ வெக்கமோ இருக்காது. அதே போலத்தான் தாரம் வெளியிலே நாம் போய்விட்டால் கூட எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், இப்பொழுது என்ன பண்ணுறீர்கள், சாப்பிட்டீர்களா, இல்லை சாப்பாடு நேரமாகிவிட்டது, நீங்கள் வர்றீங்களா, இல்லை நான் சாப்பிடட்டுமா, இல்லை நீங்கள் வந்த பிறகு நான் சாப்பிடட்டுமா என்று கேட்பது இன்றைய காலத்தில் தாரம்தான். இன்றைய காலத்தில் எக்காலத்திலும் முன்னோர்கள் சொல்லித்தந்த நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். தாரத்தின் பாசத்துக்கு அளவில்லா சில எல்லைகள் இல்லை. ஆனால் தாயின் பாசத்துக்கு சில கட்டங்களில் எல்லைகள் இருக்கிறது என்றுதான் நான் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமீன். சற்று உடல் நம் குறைவாக இருப்பதால் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.